எக்ஸ்போனன்ட்ஸ் இதை நாம் இண்டெக்ஸ் அல்லது இண்டிசஸ்னு சொல்கிறோம். ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்டிருக்கீங்க இல்லையா? ரிப்பீட்டட் அடிஷன் பண்ணுறதை தான் மல்டிப்ளிகேஷன்னு சொல்லுவோம். 2 4 தடவை கூட்டினா 8ன்னு வரும். இதை ஈஸியாக எழுத 2 4s are 8 இல்லைன்னா 4 2s are 8ன்னு எழுதுகிறோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன். உதாரணத்துக்கு 2 power 4, இந்த பவர்னு சொல்கிறது தான் எக்ஸ்போனண்ட். 2 power 4னா என்ன அர்த்தம்? 2 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும்னு. இங்கே 2ன்னு இருக்கிறது பேஸ், மேலே சின்னதாக எழுதுகிற 4 வந்து எக்ஸ்போனண்ட். இதை 2 to the power of 4ன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், இதில் ஆப்ரேட்டர் சிம்பிள்னு ஒன்றுமே இல்லையேன்னு. அடிஷன்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன்னா கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்போனண்ட்டுக்கு நாம் எந்த சிம்பிளும் யூஸ் பண்ண மாட்டோம். மேலே சின்னதாக அந்த நம்பரை மட்டும் எழுதுகிறோம். ஆனால் இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் எழுதுகிறப்ப மட்டும் இதுக்கு கேப் அல்லது கேரட்னு சொல்லுவாங்க. அதாவது 2 cap 4 அப்படின்னா 2 to the power of 4ன்னு அர்த்தம். இப்போ 2 to the power of 4னா 16 வருது. இப்போ அதையே வந்து மாற்றி போடுறோம். 4 to the power of 2னா இதுவும் 16 தான். அப்போ இந்த ரெண்டுமே சேமா அப்படின்னா வேறு நம்பரை வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 to the power of 5 32 வருது. ஆனால் 5 to the power of 2 25. இப்போ ஆன்சர்ஸ் வேறையாக இருக்குது. பேஸையும் எக்ஸ்போனண்ட்டையும் மாற்றக்கூடாது. மாற்றினா ஆன்சர் மாறிடுது. அதாவது இங்கே கம்யூட்டேட்டிவ் லா அப்ளை ஆகாது. ஆர்டர்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு கொஷின், எதுக்காக இந்த ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்? 2 காரணத்துக்காக தான். ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று டைமென்ஷன். ஸ்பீடு பெரிய பெரிய நம்பர்ஸை ஈஸியாக சின்னதாக எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர். அதை இத்தனை 0 போட்டு எழுதுறதுக்கு பதிலாக 1.5 into 10 to the power of 8 கிலோமீட்டர்னு எழுதலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸை நீட்டாக கிளியராக, அதாவது இந்த 0ன்றது மிஸ் ஆகிடும் இல்லையா சில இடத்துல, அதுக்காக இந்த மாதிரி எழுதுறதுக்கு. இன்னொன்று டைமென்ஷன். பவர் ஆஃப் 2 இருந்தால் அதை ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். பவர் ஆஃப் 3 இருந்தால் க்யூப்டுன்னு சொல்லுவோம். ஸ்கொயர்னா ஏரியா, இது 2D. க்யூப்னா வால்யூம், இது 3D. எக்ஸ்போனன்ட்ஸ் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்காக மட்டும் கிடையாது. இது ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு, பிக் நம்பர்ஸை சின்னதாக நீட்டாக எழுதுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலாக யூஸ் ஆகுது.